Hi friends, உங்களில் ஒருவன் 1 2 3. இன்னைக்கு நம்ம வீட்டில் முந்திரி லெமன் ரைஸ் எப்படி தேவையான பொருட்கள் பார்த்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 எலுமிச்சை பழம் நல்லா பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். 3 பழம். இதில் ஒரு 15 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். ஒரு குத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடுகு, பெருங்காயம் 1 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் எடுத்து வச்சேன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, இது 3 இதில் போடலாம். நல்லா பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக மாறணும்னா நம்மளுக்கு கடிப்படுறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்க எப்படி பொரிஞ்சு இருக்குங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உடச்சி வச்ச முந்திரி இருந்ததில் அதுக்கு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா இதே மாதிரியே நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் இது நல்லா பொடிக்கணும். அதை எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இதில் போடலாம். பாருங்க இது நல்லா மட்டும் முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே போட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ ஒரு 3 எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை புளிஞ்சு அந்த பேஸ்ட்டை நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு நீங்கள் ஸ்டோர் 2 நாளைக்கு நல்லா தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த 2-4 நாள் நமக்கு நல்லா தாங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா லெமன் பேஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சுவையான முந்திரி லெமன் பேஸ்ட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதா 2 நாளைக்கு வச்சுட்டாலும் நம்மளுக்கு கிடாது. நான் உங்களுக்கு ரைஸில் கலந்துட்டு ஷார்ட் வீடியோவில் லெமன் ரைஸ் உங்களுக்கு காட்டுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவன் 1 2 3. இப்போ நான் உருளைக்கிழங்கு பூண்டு பொரியல் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் வாங்க. இதில் 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட் அதிலே எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம லாங் வீடியோவில் செஞ்ச லெமன் ரைஸ்க்கு சைடிஷ். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ கடாய் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் நல்லா காயிட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு பாருங்கள், நல்லா இடித்து வச்சுருக்கேன். இடித்து சேர்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டே ஹைலைட்டாக இருக்கும். இதை போட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த ராஸ் பச்சை ஸ்மெல்லு போனாலே நமக்கு பூண்டோட இது நல்லா இதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி ஃப்ரெண்ட்ஸ் 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்கேன். இதில் போடலாம்.
இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ரைஸு, தயிர் சாதம், உருளைக்கிழங்குக்கும் நல்ல காம்பினேஷன். இந்த சாம்பாருக்கு ரைஸ்க்கும் அப்படியே கூட நீங்கள் ஒயிட் ரைஸில் கூட பசங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி நல்லா வேக வச்சு கட் பண்ணி உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு நான் அப்படியே இது பண்ணான்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான உருளைக்கிழங்கு பூண்டு பொரியல் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சுட சுட சோறு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாட்டை பார்க்கலாம். சுட சுட முந்திரி லெமன் ரைஸ் ரெடி. இங்கே பாருங்கள், பூண்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.